ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது நம்ம அப்போல்லாம் வாழைக்காய்னா கேஸ் ட்ரபிள் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்யாண வீட்டிலையோ சடங்கு வீட்லேயோ இல்லை கோயில் திருவிழாவோ எங்கே இருந்தாலும் நம்ம வாழைப்பழம் பழுக்க வைக்கிறத விட இதை மாதிரி வாழைக்காய் பொரியலோ கூட்டோ அவியலோ எது செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நல்லது தான். என்ன கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கணும், இல்லைன்னா காயப்பொடி போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காவை ஆறி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கிட்டு நம்ம வெறியும் தட்டில் அரிஞ்சு வச்சோன்னா கருத்துரும், இல்லைன்னா துவர்க்கும். அதனால் நம்ம அரிஞ்சு தண்ணியிலே போட்டுக்கணும். இன்னொன்று இதை ரவுண்டாகவும் நம்ம அரிஞ்சு செய்யலாம். நான் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு அந்த அரிஞ்சு போட்டதுலேயே தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா 2 பிசைஞ்சு கழுவுங்க. இந்த பாருங்கள், மேலே இருக்க தோல் இந்த பிசுப்புன்னு இருக்கும், அதெல்லாம் போய்ட்டு இந்த பாருங்கள் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பார்த்திங்களா. இன்னும் கழுவி முடித்தோடனே இன்னும் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அந்த மஞ்சத்தூள் உப்பும் போட்டோடனே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டு பிறகு நம்ம மஞ்சத்தூள், காயப்பொடி, கொஞ்சம் உப்பு, அப்போ மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ இல்லை தனி மிளகாத்தூளோ எல்லாத்தையும் அதில் என்னென்ன நம்ம சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் இதை போட்டோன்னா பாதி ஒட்டும் பாதி ஒட்டாது. நம்ம கடாயில் சூடுனால நம்ம இது பண்ண முடியாது. இதில் ரொம்ப ஒட்டாது, எண்ணெயிலேயே இறங்கிடும். அதனால தான் நம்ம இது வெறிமா எடுக்கும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நம்ம சிக்கன் பெரட்டுவோம் பார்த்திங்களா. அதை மாதிரி நல்லா மிளகாத்தூள், உப்பு, காயப்பொடி, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு 2 கருவேப்பிலையை போட்டு நம்ம பெரட்டி வச்சதை அதுலேயும் போட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சாலே போதும். தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நல்லா மூடி வச்சிடணும். அந்த நீராவிலேயே வெந்துடும். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். வாழைக்காய் பொரியல் ரெடி.